வாங்க 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 வாங்க. என்ன இத்தனை வாங்க? நீங்க எப்பேற்பட்ட கதாசிரியர், உங்களை இப்படி வரையலாம் எப்படி? உட்காருங்க. ஐயா பரவாயில்ல இருக்கட்டுங்க. நீங்க நின்னுட்டு தான் எனக்கு வலிக்குங்க. எங்க? கால் வலிக்கும்ல. கதாசிரியர் வந்திருக்காரு. இனிப்பு காரம் உள்ள இருக்கிற பலகாரம் எல்லாத்தையும் கொண்டா. ஐயோ பலகாரமா? பெண்ணீர் வண்டிதான். ஏங்க எதுக்கு எனக்கு பலகாரம் எல்லாம்? என்ன உங்களுக்கு கொடுக்கலன்னா அப்புறம் எப்படிங்க? சீக்கிரம் கொண்டாடி. அம்மா கும்பிடுறமா. சாப்பிடுங்க. ஏங்க முன்னால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு போறப்ப மிச்சத்தை துண்டுல கட்டிட்டு போயிடவா? எல்லாம் உங்களுக்கு தான். பின்னாடி நிறைய தரேன். உங்க கரணங்க. ஐயோ எப்படி தம்பி சாப்பிடுங்க. இதெல்லாம் என் மகளை பொண்ணு பார்க்க வந்தவங்களுக்காக செய்தது. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வேற ஒண்ணும் இல்லையா? இல்ல இல்ல சாப்பிடுங்க. தம்பி நீங்க ஊரெல்லாம் கதை சொல்லி அசத்துறீங்களாம்ல? ஏதோ நம்ம அறிவுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. தம்பி நீங்க சொல்றதெல்லாம் பலிக்குதாம்ல? எல்லாம் பகவானுடைய செயல். நீங்க ஜோசியம் சொல்லுவீங்களா? கோவிச்சுக்கிட்டா எப்படி? சாப்பிடுங்க. இருங்க. என்ன சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க, ஒண்ணும் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. கோவிச்சுக்கிட்டாதீங்க. இனிப்பு பலகாரம் சாப்பிடறதுக்கு முன்னாடி தண்ணிய குடிச்சுக்கிட்டா தொண்டைக்கு இதமா இருக்கும். குடிங்க. ஏங்க இத சாப்பிட்டா அத போய் எப்படிங்க சாப்பிட முடியும்? இது மட்டுமா இருக்கு? இன்னும் பின்னாடி நிறைய தருவோம் இல்ல? பின்னாடியா? குடிங்க. என்னமோப்பா. இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. கீழே கீழேயா? ஐயோ ஐயா. என்னையும் எங்க அண்ணன் கணக்கு மாதிரி கோலம் நினைச்சியா? இனிமே ஊருக்குள்ள பொண்ணு பார்க்க வர்றவங்க கிட்ட கதை சொன்னேன் அதை சொன்னேன்னு சொன்னேன். சொல்ல மாட்டேங்க. பின்னாடி பாரு. பாத்துட்டு பழுக்க பழுக்க வச்சுட்டாலே. ஐயோ உன் கல்யாணம் மாதிரி ஜாம் ஜாம் நடத்திடுவோம். சரிண்ணே. இங்க பாரு சின்ன பிள்ளைக்கு பாரு வெக்கத்தை. சும்மா இருங்க மாமா. உனக்கு அதை விட சவுத்த மாப்பிள்ளைய பாக்குறேன். ஊருக்குள்ள பொண்ணு பார்க்க வர்றவங்க கிட்ட கதை சொன்னேன் அதை சொன்னேன்னு சொன்னேன். பின்னாடி பாரு. கதையே சொல்லலாம் அதுக்குள்ள புகையுது. கந்தசாமி காப்பாத்திக்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். என்ன எல்லாரும் தட்டு தாம்பாளத்தோட ஊருக்குள்ள கிளம்பிட்டீங்க? என்ன விசேஷம்? விசேஷம் தாங்க, பொண்ணு பார்க்க போறோம். ஆமா இவ்வளவு அக்கறையா கேக்குறீங்களே, நீங்க யாரும் சொல்லவே இல்லையே. ஓ என்ன கேக்குறீங்களா? ஆமா நான் இந்த ஊர்லயே பெரிய கதாசிரியர். சுருக்கமா என்ன கதை கந்தசாமின்னு கூப்பிடுவாங்க. ஓஹோ மாப்பிள்ள நீங்க தானே? மாப்பிள்ள நான் இல்லைங்க, எங்க அண்ணன். எங்க? பக்கத்தூர்ல ஜல்லிக்கட்டு நடக்குது. மாடு அடக்கிறதுல பெரிய வீரர். அடக்கிட்டு பின்னாலே வந்துருவார். அடாடாடாடா என்ன ஒத்துமை என்ன ஒத்துமை. என் கதையில வரக்கூடிய கதாநாயகன் ஒரு ஜல்லிக்கட்டு அடக்கக்கூடிய மாபெரும் வீரங்க. அப்படிங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போறப்ப உங்கள மாதிரியே ஒரு தம்பியும், இவங்க யாரு அக்கா, இவங்கள மாதிரியே ஒரு அக்காவும் போய்க்கிருந்தாங்க. அங்க மாப்பிள்ளை மாட்டை அடக்க, இங்க பொண்ணுக்கு அலங்காரம் நடக்க. தம்பி நம்ம கதை மாதிரியே இருக்குப்பா. இருக்கட்டுங்க, நம்ம கதை படத்துல வந்தா நமக்கு தானே பெருமை. நீங்க சொல்லுங்க. சொல்றேன் கேளுங்க. அங்க மாப்பிள்ளை மாட்டை அடக்கும் போது திடீர்னு மாட்டோட அண்ணன் மாட்டுக்கு கோவம் வந்து மாப்பிள்ளையோட குடலை குத்தி சாய்ந்துருச்சு. தம்பி முதல்ல பொண்ணு பார்க்க போறப்போ இப்படி அபசகரமா பேசுறானே. உங்க அக்காவுக்கு கதை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். மேல கேளுங்க. இங்க என்ன நடந்து தெரியுமா? பொண்ணோட சேலை விளக்குல வந்து தீ பிடிச்சு எரிச்சு போச்சு. போது நிறுத்தியா? பொண்ணு பார்க்க போறப்ப குடல் செஞ்சு போச்சு, தீ பிடிச்சு போச்சுன்னு இன்னொரு தடவை வாய் திறந்து கதை கதைன்னு சொன்னேன், நாக்கு கறி தின்னுடுவேன். நாக்கையா? கதைதான். என்ன கதை? அண்ணே அண்ணே என்னாச்சு? அண்ணன் ஜெயிச்சிட்டாரா? கேட்க சொல்லிட்டாரியா? அது எப்படின்னு சொல்லுவேன். சொல்லிடுறேன். உங்க அண்ணனை மாடு முட்டி குடல் சரிஞ்சிருச்சு. மாடு முட்டி குடல் சரிஞ்சிருச்சா? அவன் ஒரு தடவை சொன்னான்ல, அப்புறம் எதுக்கு நீ ஒரு தடவை சொல்ற? இந்த மாதிரி நான் சொன்னது கதை, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத, நல்லா இல்ல. நீ சொன்ன கதையில என்ன மாதிரியே ஒரு தம்பியா? ஆமா. எங்க அக்கா மாதிரியே ஒரு அக்காவா? ஆமா. எங்க அண்ணன் மாதிரியே ஒரு கதாநாயகனா? கரெக்டா நாம சொல்றியாப்பா? ஐயோ கல்ல இருக்கானே. நில்றா. ஓடாதா. ஏய் தட்டிக்காலா. எங்க அண்ணன் உயிருக்கு ஏதாவது ஆச்சு, நீ கதை சொல்றியா? அந்த வாயே இருக்காது. ஏய் அடுத்த கதை ஓங்கறடா. அண்ணே பெட்டி கடையில கதையை சொல்லி ஒருத்தனை மேல அனுப்புனது நீங்க தானே? ஆமா. அதுக்கு என்னப்ப? உங்களை தானே தேடிட்டு இருக்கோம். தேடிக்கிட்டு இருக்கீங்களா? எப்பா அவர் விதி முடிஞ்சு போச்சு, போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அண்ணா நீங்க கண்கண்ட தெய்வம் மாதிரி ஒட்டி கடைக்காரனுக்கு கதை சொன்ன மாதிரி எங்க தாத்தாவுக்கு கதை சொன்னீங்கன்னா அந்த கிளை மேல போய் சேர்ந்துருனே, சொத்து பூரா எங்களுக்கு வந்துருனே. உங்களுக்கு 5000 ரூபாய் தரனே. 5000? என்னடா சொல்றீங்க? ஐயோ வாங்க போவோம் வாங்க.
ஐயா நீங்க சொன்ன தாத்தா வருதாரா? இவருதானே? ஐயோ தாத்தா, இழுவ ஜாஸ்தியா இருக்கப்பா. எம்மாடி, கடைசி நேரத்துல ஒரு காலில் 2 நல்லது சொன்னாதான் இவர் ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதனால உங்களை எல்லாம் வச்சுட்டு சொல்ல முடியாது. தயவு பண்ணி எல்லாரும் நெஞ்சு பொடிநடைய வெளியே போகட்டா. போங்க போங்க போங்க. தாத்தா, இப்ப நான் சொல்ல போற கதையை கேட்டீனா மோட்சத்திலையும் ஒரு மோட்சம் கிடைக்கும். நல்லா காதை தீட்டி வச்சு கேளு. கேக்குறியா? கிழமை கேக்குறேன்டாயா. அதாவது எருமையில எதுக்கு வர்றான்? ஐயோ மரியா, என்ன எந்திரிக்கிற நீ? ஐயோ மறுபடியும் எந்திரிக்கிறானே. ஏன் பெருசு ஒழிச்சிட்டேன். இப்படி வாப்பா. என்னையா? நான் பிறந்ததிலேருந்து இப்படி ஒரு கதையை கேட்டதே இல்ல. இந்த கதையோட தெம்புல 10 வருஷத்துக்கு எனக்கு சாவே கிடையாது. எந்த வைத்தியனாலையும் சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை இந்த கதை சாதிச்சு கொடுத்துப்பா. எங்க இவ்வளவு சுத்தி நான் ஆள முடியாத போயிடுவோம்னு ரொம்ப கவலைப்பட்டேன்ப்பா, கவலைப்பட்டேன். அப்ப சாகவே மாட்டியா? இந்த 10,000 வச்சுக்க. தீர்க்காயசாயிரா, கருமை நிற கண்ணா, தீர்க்காயசாயிரு. மூடுப்பா, மூடு 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 மூடு. வரட்டுங்களாப்பா? கடைக்கு அடிக்கடி வாமா. வியாபாரம் எப்படி எல்லாம் நடக்குதா? பெருசு ஓவர் வெயிலா இருக்கு. ஆமாங்க. ஏதாச்சும் குடிக்கிறதுக்கு சோடா இருந்தா கொடு. சோடாவா? காசா? ஏன் நான் தரமாட்டேனா? சாப்பிட்டு உன் பாட்டு ஓட்டினா அப்ப நான் ஓடுறேன். ஓடு. நான் யார் தெரியுமா? யாரு? கதாசிரியரியா? கதாசிரியரா? என்ன? எங்க புத்தகத்துக்கா இல்ல நாடகத்துக்கா? சினிமாவுக்கு எழுதுற கதாசிரியர். சினிமாவுக்கா? உட்காரலாமா? குறைங்க. நாங்க சோடா குடிங்க. குடிக்கலாமா? குடிங்க. காசு கேட்க மாட்டேங்க. ஏங்க உங்க கதையோட பேர் என்னங்க? என்னோட கதை பேரா? பகலுக்குள் ஒரு இருட்டு. பகலுக்குள் ஒரு இருட்டா? ரொம்ப நல்ல பேருங்க. நான் எழுதுன அந்த கதைய யாராச்சும் ஒரு இழிச்ச வாங்கிட்ட சொல்லணும்னு நாயா அலைகிறேன். ஒரு வயச்சுக்க மாட்டேங்க. நான் இருக்கிறேங்க. நீங்களா? எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து கதை கேட்கறதுன்னா உசுறு. நீங்க கதையை சொல்லல என் உசுரே போயிடும். ஐயோ அந்த பாலம் எனக்கு வேணாங்க. எனக்கு வேணாம். பீடி 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 பத்து வைக்க ஒரு தீப்பிடி கொடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நான் எழுதுன அந்த திகில் கதை இந்த தீப்பெட்டியில இருக்கே. தீப்பெட்டிக்குள்ள ஒரு திகில் கதையா? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லவா? அதாவது பரந்த காடு, கும்முன்னு ஒரு இருட்டு, வெளிச்சமே போகாது. என்னது? ஒட்டகம் குலைக்குது. ஒட்டகம் குலைக்குமா? இது என்னங்க? இது ஓனா கூவு. ஓனா கூவுதா? என்னங்க செவில அடிச்சிட்டு போகுது? அந்த கதறு. அந்த கதறுதா? அந்த காட்டுக்குள்ள நீ நடந்து போற. நான் மாட்டேங்க. நீதான் போகணும். ஐயா நான் மாட்டேன், பயமா இருக்குங்க. வேணா நீங்க கூட வாங்க. இல்ல நீ மட்டும் தான் போகணும். எங்க? நான் போறேன். பொட்டாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அத நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே பாட்டு. என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? என்னைய ஆயிருக்கும்? ஐயோ என்னாச்சு? ஜோலி முடிச்சாயா பெருசு? ஐயோ செத்துட்டானையா கிழமை. என் கதைக்கு இப்படி ஒரு சக்தியா? நல்ல வேளை யாரும் பாக்கலப்பா. சீக்கிரம் இடத்த காலி பண்றா கந்தசாமி. நானும் நம்ம கதையை எவங்கிட்டயாவது சொல்லி அந்த கதையை ஒரு படமா வைக்கப்படலாம்னு பார்த்தா சொல்றேன் குடும்பத்துல பூரா ஒரே குழப்பமா இருக்க. அண்ணே அண்ணே என்ன என்ன? ஒரு கலாங்கால் சொல்றீங்க. உனக்கு புறமான கதையை பேசணுங்கண்ணே.
உணர்ச்சி வசமான கதையா? ஆமாண்ணே. ஏ ராசா, என் கதையை மதிச்சு நீயாவது வந்து கேட்டீங்க. உனக்கு சொல்லாம வேற யாருக்குடா சொல்ல போறேன்? வா சொல்றேன். அதாவது ஒரு கிராமத்துல ஒரு தாய்க்கு ரெட்ட புள்ள பிறந்து, ரெண்டு பேருமே ஆம்பளை பசங்க. அந்த பசங்க ஒருத்தர் பாசத்தோடையும் நேசத்தோடையும் வளர்ந்து வந்தாங்க. சரி. அந்த வளர்ச்சியை பார்த்த தாய் தப்பே, ஆஹா நம்ம பிள்ளைகளுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு ஒரே ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சவன வீட்டுக்கு வந்த அந்த ரெண்டு மருமகள் இருக்காளுங்க பத்தியா, அவளுக்கு ஒருத்திய பார்த்தா ஒருத்திக்கு பொறாம, இன்னொருத்திய பார்த்தா இவளுக்கு பொறாம, அவளை பத்தி இவ போட்டு வருது, இவளை பத்தி அவ போட்டு வருது. இப்படி ஆகி அந்த குடும்பத்துல ஒரே சண்டை. இந்த சண்டை போட்ட சங்கதி புருஷங்காரங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. என்ன ஆகும்? தம்பிக்காரன் கோவப்பட்டான். நேர அண்ணங்காரனை பார்த்து, ஏண்டா என்னடா பொண்டாட்டி வச்சிருக்க, அடிச்சா ஒரு அடி நெஞ்சில, ஏண்டா என் சட்டையவா பிடிக்கிறேன்னு போட்டா ஒரு அற, அவன் அடிய பார்த்து அவன் சும்மா இருப்பானா, ஒரு அற, ஏண்டா என்னைய வாடா அடிச்சு மிதிச்சா, அடிச்சா குன்றா வெட்டா குன்றா அடிச்சு நிமிட்டாண்டா. கதை பேசும்போது குறுக்க பேசப்படாதா, சொல்றத கேளு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு பெரிய அருவாளை எடுத்து, டேய் நேத்ரா, யார் பாது? டேய் வருங்காலம் என் மச்சான என்ன பண்ற? ஒண்ணும் இல்லங்க, தம்பி ஒரு உணர்ச்சிவசமான கதை கிடைச்சு, அதான் உணர்ச்சிவசத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்லப்பா. அடிச்சுட்டானா? கோவப்படாத, உணர்ச்சிவசமான கதையை என்கிட்ட சொல்றா. உங்கட்டியா? நாளைக்கு அவர்கிட்ட வந்து சொல்லிடுறேன். சொல்லுடா. சொல்லலனா என்ன முதல் சொல்லிடுற? அட எடியா, கையா உடைஞ்சு போச்சு, என்னதான் வச்சிருக்க? எடு. டேய் அருவாளா! ஐயோ அப்பா, நமக்கு விளையாட போட்டுக்க. நோ 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 நோ. டேய் சினிச்சாமி, சினிச்சாமி கொஞ்சம் நில்றா. ஏய் யாரா நீ? அந்த ஆள் பாதி கதையை கட்டி பீஸ் ஆயிட்டாடா. நீ யாச்சு மீதி கதையை கேளு, இல்ல நான் செத்தே போயிடுவேன்டா. உன் கதையவா? ஐயோ அத காட்டணும். வர்ற ரயில்ல விழுந்து தலை கொடுத்து செத்து போறான்டா. விடுடா. டேய் பொய்யெல்லாம் சொல்லாதடா, பொய்யெல்லாம் சொல்லாதடா. டேய் சினிச்சாமி, டேய் கொஞ்சம் கதை கேட்க ஓடாதடா. டேய் ஓடுறியா? ஓடுறா ஓடு, வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடுறா. ஆனா நீ எந்த ஓரத்துக்கு ஓடினாலும் என் மீதி கதை இல்ல, என் முழு கதையும் ஒன்றை சொல்லாம விட மாட்டேன். ஓடிக்கிட்டே கேள்றா சீனிச்சாமி. ஒரு ஊர்ல ஒரு பெரிய மலை, அந்த மலைக்கு நடுவுல ஒரு மரம், அந்த மரத்து உச்சியில ஒரு மாங்காய், அந்த மாங்காய்க்குள்ள பாதகம் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேடா. மானஸ்தன் அன்னைக்கு மானஸ்த உன் கதையே ஒரு கதையாக்கி இந்த உலகம் பூரா பரப்புறா. சீனிச்சாமி, உன் ஆத்மா சாந்தி அடையறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஐயா, இந்த சீனிச்சாமி கதை யாராச்சும் கேளுங்களே. சீனிச்சாமி கதை யாராச்சும் கேளு. ஐயோ யாரு? நான் தான். நீங்க தானா? தம்பி நல்லா இருக்கீங்களா? எங்கிட்டு உங்களை மாதிரி ஆளுங்களா அந்த ஊர்ல திரியறப்ப எங்கிட்டு நல்லா இருக்க முடியும்? பட்டணத்துக்கு போயிட்டு வந்தா கேளுங்க இந்த கேள்வியா. அப்ப நான் புறப்பட்டுமா? என்ன அதுக்குள்ள புறப்பட்டீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது, உங்ககிட்ட எவ்வளவு பேச வேண்டி இருக்கு. அப்புறம் புதுசா ஒரு கதை பண்ணி வச்சிருக்கேன். அதுல கொஞ்சோண்டு கேட்டுட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பட்டுன்னு ஒரு பதில் சொல்றீங்க. தம்பி, உங்களால சட்டு புட்டுன்னு ஒரு கதையை சொல்லவே முடியாது. நான் அவசரமா போகணும், காதுல வலி, வைத்தியரை பார்க்க போய்கிட்டு இருக்கிறேன். நான் கதை சொன்னதுக்கு பின்னால வைத்தியரை பாருங்க. இப்ப என் கதையை கேளுங்க. பொத்திருக்க கால தானே பொறுக்க முடியாம வலிக்குது. கதையை எந்த வழியா வர்றேன், கசடு பூரா அந்த வழியா புடிங்கிட்டு வரும் பாரு. நேரம் இரு. என்ன இளவியாது, விரல விட்டா வண்டி வண்டியா வருது. உள்ள இருக்க மெழுக வச்சு பெரிய மெழுகுவத்திய பண்ணிடலாம் போட்டுருக்கு. சரியாரு? ஒரு ஊர்ல ஏயா பாதி கதை சொன்னதுக்கே இப்படி சாஞ்சிட்டியே, மீதி கதையை நான் எப்ப சொல்றது? கதை தான் சொல்லியாச்சே, கையெடு. பாவி, ஊர்ல ஊத வேண்டிய சங்கை என் காதால ஊத வச்சிட்டியேடா. என் எண்ணங்களை எவனும் எண்ணி பார்க்கல, என் எழுத்துக்களை எவனும் ஏறெடுத்து பார்க்கல. மத்தவன் தான் காதார கேட்கல. நீங்களாவது வகுறால சாப்பிடுங்க என் செல்லங்களா. நண்பர்களே, அன்று சிந்திய மூக்குங்கிற அந்த கதைய மெட்ராஸ்ல கொண்டு போய் கேவலம் ஒரு உப்புமா கம்மியில கொடுத்தா கூட அவன் இதை படமா எடுத்து 25 வாரம் ஓட்டுவான்.
அவனுக்கும் கொடுத்து வைக்கல. நண்பர்களே, இது உங்களுக்காச்சும் கொடுத்து வைக்கட்டும். நல்லா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. எனக்கு மேல ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல. யாரா அவன்? என் கழுதையை என்னடா பண்ற? நான் கதை எழுதி அத கழுத கவி பார்க்க வச்சுட்டாங்களே. ஏன் திங்கிற நிப்பாட்டிட்ட? உனக்கு கூட பிடிக்கல என் கதை. ஆனா மூதேவி தின்னு. இப்ப நீ திங்கல, உன்னை நான் தின்றுவேன். ஊரெல்லாம் கதையை சொல்லி ஒவ்வொருத்தனா மேல அனுப்பிக்கிட்டு இருந்த. இன்னைக்கு என் கழுதையா உனக்கு ஒரு முடிவு கட்டும். குடி, குதிரை வேகத்துல போ. நீ அவனை எந்த இடத்துல மிதிச்சாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா வரும்போது ஒரு முடிவோட வா. வீட்டுக்குள்ள போகும்போது கட்டி வச்ச மல்லிகை மொட்டு மாதிரி போன. இப்ப இப்படி உருந்து போய் வந்து நிக்கிற. ஐயோ, எந்த பாவி பையன் பிரேக் வயர புடுங்கறானோ அவன் கண்ண பாம்பு புடுங்க. ஐயோ, வண்டி மரத்துல மோதி விழுந்துட்டாப்பா. பாவம், எலும்பு சம்பளம் ரிவர்ஸ்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போட்டுருக்கு. ஓகே, என் நிலைமையை பாத்தீங்களா? தெருவுல போறது வருதுங்களா என்ன கேலி பண்ணுது. சரி, இடத்த காட்டுமா, எங்க அடிபட்டுச்சுன்னு சொல்ல, நான் பாக்குறேன். நான் சொல்ல மாட்டேன், நீயே பாத்துக்கோ. நீ சொல்ல எங்க போய் கை வைக்கிறதுனா? எங்கயா? இல்ல. இங்க? இங்கயா? இல்ல. நீ சொல்லாத, அப்படியே ஆஸ்பத்திரி அள்ளிட்டு போங்க. ஒண்ணும் ஏண்டி கழுத்தை காட்டாம தாலி எப்படி கட்டுறது? உடம்ப காட்டாம வைத்தியம் எப்படி பாக்குறது? ஏன் காட்டுறத பார்க்க முடியும்? சரி சொல்றேன். கொன்னுடுவேன் படுவரஸ்கர். ஏண்டா அழுற? ஆளுகல்லண்ணே, ஆனந்துக்கு நீர் விட்டுக்கிட்டு இருக்கு. எதுக்குடா? நீ சுளுக்கு எடுக்கிறத பார்த்துட்டு அதான் வருது. இது மாதிரி எவ்வளவோ சுளுக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஆமா ஆமா, வா போலாம். வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, அவங்க எல்லாம் போயாச்சு. நீ என்ன கனவா கண்டுகிட்டு இருக்க? வா போலாம். பாத்ரா, பந்த கட்டி மேல போட்டாத. என்ன அற்புதமான கேட்ச்! என் பந்தை பிடித்த மஞ்சவர்ண கிளியே, அசையாமல் அங்கே நில். அருகில் வருகிறேன். ஆஹா, கட்டி நசுங்கிருச்சே. எங்கிருந்தோ வந்த நீங்க என் பந்த அருமையா கேட்ச் பண்ணீங்க. நீங்களும் நல்லாவே பேட் பண்ணீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நோ மென்ஷன். ஆமா, நீங்க? நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா வந்திருக்கேன். அப்படின்னா? அப்படின்னா விளையாட்டு டீச்சர்னு அர்த்தம். சத்தண்டா சாமி. நீங்க? நானும் அதே ஸ்கூல்ல. போதும் டீச்சர், நீங்க நினைக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இந்த பந்தை மட்டும் கேட்ச் பண்ணல, என் இதய பந்தையே கேட்ச் பண்ணிட்டீங்க. இதே பந்து? சீ, போங்க. டீச்சர், டீச்சர், உனக்கு அறிவு இருக்கு. ஆமா, ஆனா உடம்புக்கு அழகு வேணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் இப்ப கத்து கொடுக்க போறேன். கவனமா பாக்கணும். பார்க்கலாம் டீச்சர். இப்படி வச்சுக்கணும். ஆமா. 1 2 3 4. ஓகே டீச்சர், இதே மாதிரி பண்ணட்டுமா? ஐயோ, இப்படி இல்ல. வேற எப்படி டீச்சர்? நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் கையை இப்படி ஸ்டிஃபா வெச்சுக்கணும். சரி டீச்சர். வெச்சாச்சா? ஆமா டீச்சர். 1 2 3 4. ஐயோ,
டீச்சர், உங்கள மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூல்ல எல்லா வகுப்புல இருந்திருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாஸ் ஆகி வெளியே ஓடி இருப்பேன் டீச்சர். அப்படியா? இனிமே கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல. ஆமா. கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவேன். எனக்கு அது போதும் டீச்சர். ஃபாலோ மீ. போலாமே. அறிவு, இனிமே டெய்லி நீ இந்த மாதிரி என்கிட்ட ஓடி வரணும். இது எங்க போய் முடிய போதோ? அந்த விளையாட்டு டீச்சர் நம்ம வாழ்க்கையிலேயே விளையாடிட்டா. அவளை என் இதயத்துல படமா வரைஞ்சு வச்சிருந்த. கிழிச்ச உனக்கு சுகத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாது முண்டம், இதயத்துல என்னத்த வரைஞ்ச? இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும். இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கட்டுற. படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. சார் வணக்கம் சார், எப்ப சார் வந்தீங்க? நான் வரல, நீதான் எதிரில வர்ற. ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே, நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு? நாளைக்கு கணக்கு பரீட்சை சார். மூதே, இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை, நாளைக்கு பூகோளம். தெரியல, அப்புறம் எழுந்து கேட்கணும். கிட்டவா கிட்டவா. ஆமா, என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அது? அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, டே அறிவு அறிவு, நம்ம ஹெட் மாஸ்டர் ஏன்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு, ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவருக்கு வாங்க தெரியும், ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு? ஓட்ட தெரியாதவன் ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார். அப்படியா சொன்னா? இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன் சார். இருந்தாலும் 3 வருஷங்கிறது அதிகம் சார். இன்னும் 3 நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால 2 கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல, நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல, நீங்க எனக்கு வாத்தியாரும் இல்ல சார். அங்க உட்கார்ந்தா இது சௌரியமா இருக்குதுப்பா. மேல உட்காருங்க சார். நல்லா இது ஹைட்டா இருக்குதே. உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காண்டீங்களா? இப்ப பெடல காலை வைங்க சார். இந்த காலை மேல வச்சிடணும். வச்சிருங்களா? இதே வண்டி நவர மாட்டேங்குது சார். கையெடு சார், கையெடு சார். ஏன் சார் ஏன் உசுர போட்டு வாங்குறீங்க? கையை மேல வைங்க சார், மேல வைங்க சார். என்ன கேட்காம கீழே இருக்க கம்பியை தொடவே கூடாது. உன்னை கேட்காம எதையுமே தொட மாட்டேன். கரெக்ட். ஓடுங்க. கால 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 மேல வைங்க, கால மேல வைங்க. வச்சிருக்கீங்களா? வீட்டுக்குள்ள சைக்கிள் கொண்டு போற சத்தம் பண்ண மாட்டாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? வண்டியை திருப்பி விடு. திருப்பி வண்டியா? ஏப்பா சாயிர? ஏன் சாயிர? நல்லா வரும் போல. ஏன்டா சாயிர? டேய், ஏன் சாயிர? அறிவில்லையாடா உனக்கு? 3 நேரம் கொட்ற இல்ல. சொல்றத கவனமா கேளுடா. இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கற. அடுத்தது சார். ஒண்ணு இல்ல சார். சார், பாட விஷயத்துல கண்டிக்கிறதெல்லாம் ஜகதம். இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே விடாது. இப்ப நான் பெருசா எடுத்துக்கல. ஆமா, இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும். வகுப்பறையில ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்துரு. நடக்கட்டும். என்ன இவன் அந்த பக்கம் பாக்குறான், இந்த பக்கம் பாக்குறான், முகம் சரியில்லை, ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது. என்ன செஞ்சாலும் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. நீ பண்ற அட்டகாசத்துல எனக்கு ஆயுசே குறைஞ்சிரும் போல இருக்குது. ஆமா, அரிசி சார், அரிசி. ஐயா அரிசி சார், சத்தியமா அரிசி தான் பாருங்க. ஆமா அரிசி. ஆமா, எதுக்கா பைக்குள்ள தண்ணியை ஊத்தின? இல்ல சார், தண்ணி ஊத்தாம அரிசி தின்னோம்னா வகுப்புல கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்குன்னு சத்தம் கேட்கு சார். தண்ணி ஊத்தி ஊற வச்சு தின்னோம்னா கச்சக் முச்சு கச்சக் முச்சு கச்சக்
சத்தம் வரக்கூடாத. அப்ப ஒண்ணு செய்ய, அப்படியே ஏறி குமிட்டி மேல உட்காந்துக்க. அரிசி வெந்து சாதம் ஆயிடும், சுத்தமா சத்தமே வராது. ஏன் சார் அப்ப மத்ததெல்லாம் வந்து போகாதா? பசங்களா சொல்லுங்க சார். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு. அவர் இங்க வருவாரு. வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு நின்னு வணக்கம் போடணும். அப்புறம் உட்காரணும். யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும். சரியா? சரி சார். முண்டா, இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன். இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னு மட்டும் சொல்லு. வணக்கம் சார். வணக்கம் சார். இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன். வணக்கம். கிளாஸ்ல எத்தனை பேர்? 45 பேர். சார், எதிரில் உட்கார்ந்து இருக்கிறானே ஒரு கருப்ப, அவன் தான் நான் சொன்ன பையன். ஆமா, யார் இங்க அறிவழகன்? நான் தான் சார். நீதானா? அது சரி, உன் உயரம் என்ன? உயரம் உங்களோட 4 கூட இருப்பேன் சார். சரி சார். நான் கேக்குற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாதுன்னு பதில் சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். சார் சார், உண்மையிலே நீ அறிவுக்கு அழகன்தான். அறிவழகன், நிறுத்துறா. என்னப்பா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்க. உன் மேல உசிரியை வச்சிட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க. நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்கே தவிட்டு இருக்க. டீச்சர் டீச்சர் டீச்சர், உங்களுக்கு எது கேன்சர் வந்து இந்த ஊரை விட்டு போறீங்களாமா டீச்சர்? உனக்கு யார் சொன்னது அறிவு? தமிழ் வாத்தியார் சொன்னார் டீச்சர். அது கேன்சர் இல்ல, டிரான்ஸ்பர். டிரான்ஸ்பர்னா? டிரான்ஸ்பர்னா ஊரை விட்டு ஊரு போறது. ஐயோ, இது அதை விட ரொம்ப குடியதாச்சு டீச்சர். நான் இப்ப தற்காலிகமா தான் போறேன், சீக்கிரமா திரும்பி வந்துருவேன். டீச்சர், என் மனசை விட்டு சொல்றேன் டீச்சர். என் மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எட்டி உதச்சிட்டு போறீங்களா டீச்சர்? இது உங்களுக்கே நியாயமா? அறிவு, உனக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ரெண்டுக்கும் மேல வயசு இருக்கு. நீ வீணா மனச போட்டு குழம்பிக்காத அறிவு. டீச்சர், மனசு என்ன மசால் வடையா? ஆளு கொஞ்சம் பிச்சு கொடுக்கறதுக்கு இருந்த ஒரு மனசை தான் நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டுறேன். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள நான் இல்லன்னு. அறிவு, நீ மாணவன், நான் டீச்சர். ஒரு டீச்சரும் மாணவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகம் என்ன சொல்ல தெரியுமா? நம்மள கேவலமா பேசும் அறிவு. உண்மை டீச்சர், உண்மை. இதுக்கு வேற வழியிலே இல்லைன்றீங்களா? இருக்கு அறிவு, ஒரே ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க டீச்சர். நீ மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வருஷம் 8வது பாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்துடல. அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகத்துல யாருமே கேட்க முடியாது. டீச்சர், நான் கள்ள காப்பி அடிச்சாவது பாஸ் ஆயிருவேன் டீச்சர். நீங்க திரும்பி இந்த ஊருக்கு வர்றப்ப என் வந்த கேட்ச் பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் டீச்சர். இது சத்தியம், உறுதியா சொல்றேன் டீச்சர். என்ன கை வாங்குற? ஓஹோ, என்ன மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க? டபுள் அடியா? நிறுத்துக்கமா. ஏமா, நீங்களா ஒரு பொம்பளைங்களா? பாவம், ஒரு ஆம்பளை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க சார். என்ன சார் நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கல. ஏமா, ஏமனால வாத்தியார கைய வாங்குறியா? அவர் மேல கைய வச்ச நீ நானும் இதே இடத்துல கட்டி பிடிச்சு உருள வேண்டியது இருக்கும். என்ன ஒண்ணு இல்ல. நீங்க போங்க சார், நான் 2ல 1 பாத்து வரேன். போங்க. 2ல 1 பார்க்க தானே நாங்களே இங்க வந்தோம். ஆமாப்பா. என்ன அவரு அதான் சொல்றாரு?
ஆமா இல்ல யார் 2 யார் 1? அவன் 2 நான் 1. பாத்தியாமா எவ்வளவு கரெக்டா பேசுறாருன்னு. அவர் யார் நினைச்ச? சார் நீங்க கொஞ்சம் முன்ன போங்க. வாமா. நீங்க முன்ன போங்க சார். உங்களை பத்தி நான் இந்த இடத்துல சொன்னா அந்த இடமே நாரிடும். ஏற்கனவே அந்த உங்களை தேடிக்கிட்டு தெரியுமா? இந்த 50 வச்சுக்க. ஆயா விஷயத்தை ஆழ குழி தோண்டி புதைச்சிரு. புதைச்சிருவா? அப்ப கிளம்புங்க. இந்த ரேஷன் கடை இல்ல நான் சந்தை கடைக்கு போலாம் வா. அதே கால் டேய் ஓடாத நில்லு ஓடாத டேய் எங்களால ஓட முடியாது ஓடாத. இதுதான் நான் வலை கொண்டானோன்னு நினைச்சேன். நீ நில்லு. கண்ணை மூடி ஒரே அமுக்கு அமைக்கிறான். நீங்க வாங்க. வணக்கம் சார். ஒரு ஏசி வண்டியா கொண்டு வரக்கூடாதா? அடிச்சிருப்பால உன் மூஞ்சி ஏசி இருக்குதா? உள்ள வா முட்டி முடி சாத்துறேன். ஏய் வாங்கயா. ப்ரமோஷன் விஷயம் நினைக்கிறேன். அறிவு இருக்கையா? ஒண்ணுதான் கேக்குறாரு. ஒரு அக்யூஸ்ட் எப்படி சொன்னா நீங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சார் நான் அந்த ஆளை பிடிக்க சொன்னா இந்த ஆளை என்ன பிடிச்சி கீழே உள்ள தட்டிட்டார் சார். உங்க 2 பேரையும் சட்டை கழட்டி வீட்டுக்கு அனுப்புறேன். சரிங்க சார். ஓடிட்டான் சார். காச்சேன் புடி நில்றா. ஏன் இப்படி தலைவரிக்க வர்றாங்க? டேய் நீ கடை போட. உனக்கு ஏத்த போற. நான் இங்க தான் சார் இருந்தேன். கூப்பிடுறாங்களே. கூப்பிடுறானே. நீங்க சார் ஏன் கோபறீங்க? என்ன இனிமையான விசில். யோ கான்ஸ்டபிள் கம் ஆன் ஃபாலோ மீ. என்னது ரேஸ் கோர்ஸ்ல குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான் பரதேசி. என்ன இங்கிலீஷா? எத்தனை எழுத்து தெரியுமாடா? நாலு சார். கிண்டலா? ஏறா 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 நாய. சார் 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 உள்ள போய் சார். புண்ணிய போடா. அடிக்காதீங்க சார். ஒடிஞ்ச சார் சார். ஐயோ வண்டியடி. யோ ஏயா வண்டி என்ன வடிக்க? என்னடா மூஞ்சி விட்டு. சார் சார். யாரை கூப்பிட்ட? உங்களை தான் சார். ஏய் மூஞ்சி முகரையும் பாரு. மான மரியாதை சூடு சுரணை எல்லாம் உதுத்து வந்து உட்கார்ந்து இருக்கு. சாரு சோறுன்ற. அது இல்லடா. அது இல்லண்ணே. உங்க மூஞ்சிய பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. மூஞ்சி அவ்வளவுதான். சத்தியம் பண்ணி சொல்றா நான் உள்ள இருக்க வேண்டியவன்டா. எவன் கஷ்டப்படுறத பார்த்தாலும் என் மனசு பொறுக்காதா. அப்படிப்பட்ட நான் ஒரு நாள் 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு சாப்பிட விட்டு ரசிக்கிறப்போ எதிர்பார்க்கவே இல்லப்பா. திடீர்னு நடு முதுகுல சூக்காலோட ஒரே மிதி. அங்க இருந்து இங்க வந்து விழுந்தேன். பிறந்து பார்த்தா உள்ள இருக்கேன். தப்பு, மாபெரும் தப்பு. இந்த சுதந்திர இந்தியால 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா? ஏன்டா கத்துற? எடுத்தது என் பாக்கெட்ல இன்னொருத்தன் பாக்கெட்ல இருந்து எடுத்தேன். அங்க பாருங்க ஒரு தேவதை வருது. எங்க பாக்குறீங்க? என்ன தனி ஆடுது? அடையாட உயிரை ரசிக்க விடுறா. சரி சரி. இதுக்கு மேல தாங்க முடியாதா? ஆமா நீங்க எங்க இங்க? நானு இன்ஸ்பெக்டரா இருக்கேமா. நானு அவரு அவனா? நீ என்னடா இருந்துக்கிற? கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளா? சரி இருந்து போ. அவன் கான்ஸ்டபிள்மா. ஆமா உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணுமே. அம்மா பேசலாமா? பேசலாம். ஆனா அந்த பொட்டை ஏட்டி எடுத்துட்டு உள்ள இருக்கானே. அந்த பொடி மட்டைய நான் பாத்துக்கிறேன். உள்ள வாங்க. அம்மா செத்தண்டா சுவாமி செத்தண்டா. அண்ணா நான் போயிட்டு வரேன். பயவுல பக்கி அடிச்சனா வயசுல மூத்தன
நான் உள்ள போய் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து உன்கிட்ட சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசையப்படாதாமா. அதே நல்ல கிட்ட நான் தெரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? நான் தான்டா போவேன். நான் தான் போவேன். நான் தான் போவேன். போலாம். அப்பா எங்க ஆளக்கானா? அடிவாசம் உள்ள ரோசா நான் வந்து அணைக்கிற லேசா பட்டு கண்ணத்துல பாதித்த முத்துற போல தருது வேறதா. அடிவாசம் உள்ள ரோசா ஆத்தா 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 எழுந்துடா. பார்த்த மாதிரி இருக்கு. எழுந்துடா. ஐயோ. ஆமா, யாருடா இங்க இன்ஸ்பெக்டர்? நீங்க தான் இன்ஸ்பெக்டர். அப்ப வெளியே என்னமோ சொன்னீங்க? அதுவா எங்க ஊர் பவளக்குடி இந்த காலத்துல இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டமா சொன்னேன் நானு. ஆமா, உன் கூட ஒரு கான்ஸ்டபிள் இருந்தானே, அவன் எங்க? அந்த பிச்சைக்காரன் வெளியில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்குமா. நீ ரோட்ல போற பொண்ணுங்களை பார்த்து கண் அடிக்கிறது, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணுங்களை பார்த்து கையசைக்கிறது, ஸ்கூலுக்கு போற பொண்ணுங்களை பார்த்து சிரிக்கிறது, இந்த மாதிரி ஆளுகளை பிடிச்சு உள்ள போறதுதான் எங்களை போலீஸா போட்டிருக்கு. நீ என்ன பார்த்தே சைட் அடிக்கிறியா? உன் முகரைக்கு சைட் ஒரு கேட்டா வச்சா உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாது. போலீஸ்ல தெரியாதுதா. இனி தாங்காதுதா. இனி தாங்காதுமா. இனி தாங்காதுமா. இனி தாங்க. அடி விழுந்தது அக்கா ஆயிட்டேனா நானு? எந்தடா ஒழுங்கா நில்லுடா. கேப்படா கேப்படுத்து கூட அந்த வேஸ்டி எடு. முகத்தோட ஏன் முகத்துல உன் முகத்தை தலை சீவு. சீவு இருக்காக்கா? உன் முகம் சீவு வர கேக்குதா? சீவுடா. வழக்கானமே அண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே. உள்ள போனதுதானா? எவ்வளவு நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டீங்களா? குடுக்கறதா சந்தர்ப்பம் தானே. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீ பாத்திருக்கவே மாட்டடா. இந்த சந்தோஷமான என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அங்க நடந்த அந்த இடத்தை சிந்திச்சு பாரு. அது எங்கேயோ புடிக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்தை நீ அனுபவிச்சுன்னு வச்சுக்க, இந்த உலகத்திலே இருக்க மாட்டாடா நீ. இன்னொரு உலகத்துக்கே லா 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 லா. மூணு